जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहती, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। सोना अब आराम नहीं माया है, नींद अब अमृत नहीं विष का साया है। कमाई नहीं ये ऊर्जा की चोरी है, सुस्ती की धुन में बजी माया की लुरी है। आराम की चाह वो रूह की लाचारी है, तप की राह में मन की हेरा फेरी है। जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ, ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शिव पुत्र हूँ। सकल विश्व को तप से भरता, अमृत वेला में तपस्वी जलता। संकल्प से उठता नवयुग की नींव रखता, तप के ईंटों से स्वर्णिम स्वराज्य रचता। नींद की घड़ी अब बीत चुकी है, माया की छाया अब मिट चुकी है। वर्तमान में जलती है आत्मा की मशाल, मैं हूँ जागृत यही मेरा कमाल। बाबा की याद में स्वयं को गढ़ता, योग अग्नि से आलस को राख करता। मैं अब सुनहरी राह मैं हो रहा हूँ, मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ। जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। ஓம் சாந்தி. யுக மாற்றத்திற்கான நுழைவாயில் அமிர்த வேலை அப்படிங்கிற அந்த 108 நாள் பட்டியனுடைய 59வது நாள் 18/9/2025. ஓம் சாந்தி. புயலே மாலுமியே, கப்பலை திருப்பு புயலை நோக்கி. மாலுமியே, கப்பலை திருப்புவாயாக புயலை நோக்கி. புயல் வரும் திசையில் கடலானது இன்று விஷத்தை உமிழ்ந்துள்ளது. கடல் அலைகளும் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கின்றன. இன்று இதயத்திலும் கடலிலும் அலைகள் கரை புரண்டோடின.
ஏ மாலுமியே கப்பலை திருப்புவாயாக புயலை நோக்கி. அலைகளின் பாஷையினால் ஏதாவது சொல்லுங்கள். இந்த நேரத்தில் உங்களுடைய இந்த புயலிடமிருந்து சாகசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவ்வப்பொழுதுதான் கிடைக்கின்றன அந்த புயல்களின் அன்பு. அதாவது அவ்வப்பொழுதுதான் வருகின்ற அந்த புயல்கள். ஆகையால் மாலுமியே புயலை நோக்கி திருப்புவாயாக கப்பலை, புயல்களை நோக்கி திருப்புவாயாக கப்பலை. எல்லையற்ற தன்மையை அறிவாயாக. கடலும் அறிந்துள்ளது தன்னுடைய எல்லையற்ற தன்மையை. மண்ணாலான மனிதர்கள் ஒருபொழுதும் தோல்வியை ஒப்புக்கொண்டதில்லை. ஆகையால் மாலுமியே கப்பலை திருப்பு புயல்களை நோக்கி. கடலுக்கு தன்னுடைய சுய இயல்பு உள்ளது. ஆனால் படகோட்டி எப்பொழுது களைப்படைகிறார் என்றால், எதுவரை மூச்சிருக்கிறதோ அதுவரை களைப்படைவதில்லை மாலுமி படகோட்டி. அவரின் மூச்சிருக்கும் வரை அவர்கள் கைகள் ஓய்வதில்லை. இந்த சக்தியினாலேயே அவர் 7 கடல்களையும் கடந்து சென்றார். 7 கடலையும் கடந்து செல். ஆகையால் மாலுமியே கப்பலை புயல்களை நோக்கி திருப்புவாயாக. இதுதான் கவிதை. அதனால் புயல்களை கண்டு பயந்து ஓடக்கூடாது. அதாவது கடலினுடைய விஷமாக இருக்கட்டும், அலைகளுடைய ஆர்ப்பரிப்பாக இருக்கட்டும், கடலின் அலைகளின் சப்தமாக இருக்கட்டும், பயப்படக்கூடாது. அவ்வப்பொழுதுதானே கிடைக்கிறது புயல் என்ற ஒரு புயலின் அன்பு அவ்வப்பொழுது தான் கிடைக்கிறது. சங்கடங்கள் தான் நமக்கு வாசலாக அமைகின்றன. பிரச்சனைகள், பரிஸ்திதிகள், சூழ்நிலைகள், சவால்கள், விரோதம் நம்மளுடைய ஆழ் மனதை விழித்தல செய்கின்றன. அதனால் அந்த கவிஞர் சொல்கிறாரு, இன்று கடலானது விஷத்தை உமிழ்ந்துள்ளது. அதாவது கடல்கள் ஆர்ப்பரித்து எழுந்தன. இதயத்திலாகட்டும் கடலிலாகட்டும் ஒரு புயல் கிளம்பி கொண்டிருந்தது, ஒரு ஆர்ப்பரிப்பு இருந்தது. எதுவரை சுவாசத்தில் மூச்சில் உற்சாகம் நிறைந்திருக்கின்றதோ அதுவரை அவர்கள் கை நிற்கிறதில்லை. எப்படி அவர் படகோட்டி எவ்வாறு களைப்படைவார்? ஏன்னா உற்சாகம் இருந்துகிட்டே இருக்குது. வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் மற்றும் பிரச்சனைகள், கஷ்டங்கள், விபத்துக்கள், இந்த எல்லாத்துக்கூடையும் ஃபைட் பண்ணி என்ன ஆயிடுச்சு, மனிதர்கள் டயர்டாயிடுறாங்க. அந்த மாதிரி டயர்டாக இருக்கும் பொழுது உற்சாகம் குறைஞ்சி போயிடுது. உற்சாகம் இல்லாத ஒரு மனநிலை வந்துடுது. இறைவை விட கருமை நிறைந்ததாக வாழ்க்கையில் இருள் நீடித்து விடுகிறது, இருள் சூழ்ந்து விடுகிறது, அவர்களை துக்கமாக்கி விடுகிறது. இதை மறவாதீர்கள். எவ்வளவு பெரிய நமக்கு சவால்கள் வருகிறதோ அவ்வளவு உயர்ந்த முன்னேற்ற நிலையை நாம் அடைவோம், அவ்வளவு உயரத்திற்கு செல்வோம். இவைகள் என்ன? நம்மளுடைய வழியில் உள்ள சிறு சிறு இவைகள் தான் நம்மளுடைய நாம் செல்லும் வழியின் விளக்குகளாகும். அதனால் இதை பார்த்து நீங்கள் துக்கம் அடையக்கூடாது. முன்னாடி போயிட்டே இருங்க. இந்த வாழ்க்கை ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுத்துட்ருக்கு நமக்கு. ஒவ்வொரு வினாடியும், வாழ்க்கையின் ஒவ்வொரு க்ஷணமும் அது விதியினால் எழுதப்பட்ட ஸ்லோகன் ஆகும். அந்த ஸ்லோகனை படிங்க, அதை வாழ்க்கையின் வாய்ப்பாடாக ஆக்கி முன்னேறி போங்க. துக்கமாகவே இருக்கிறது, உதாசியாகவே இருக்கிறது, கேள்விகள் கேட்டே இருக்கிறது, பதிலை தேடி அலைவதை விட்டுடுங்க. தானாகவே அங்கே பதில் வரும், உங்களை நோக்கி தானாகவே, ஆட்டோமேட்டிக்காக. புயல்களை நோக்கி மாலுமியே புயல்களை நோக்கி கப்பலை திருப்புவாயாக. அதனால் பயப்படக்கூடாது, ஓடிடக்கூடாது. அதை எதிர்கொள்ள வேண்டும். அதற்கான சாகசம், துணிவு அப்பப்பந்தான் கிடைக்குது. புயல்களுடைய அன்பு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு, வர்றதே கிடையாது, இதோ வந்திருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கு. யாருக்காவது தான் வருது பெரிய பெரிய பிரச்சனை. அவங்கெல்லாம் பெரிய பாக்கியசாலிகளுக்கு தான் பிரச்சனைகள் பெருசாக வருது. பெரிய பெரிய பிரச்சனைகள் சின்ன சின்ன மனிதர்கள்கிட்ட வராது. அவங்களுடைய தகுதியை பார்த்து தான் அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் அவங்க முன்னாடி வருது.
இவங்க எவ்வளவு தாங்கிக்க முடியும்? சாதனையினுடைய இன்றைய 59வது நாள். அன்பாக அமிர்த வேளையில் யோகத்தில் உட்காருங்க. பிடிவாதமாக வேறு வழி இல்லாமல் உட்காராதுங்க. அன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம், பாப் தாதா அமிர்த வேளையில் 5 விதமான குழந்தைங்களை பார்த்துட்ருக்காருன்னு ஏற்கனவே கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு நம்பர் அவங்க குறிக்கோள் வைக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய குறிக்கோள் அந்த இலக்கை போய் அடையிறதில்ல. 2வது கேட்டகரி என்னவாக இருந்தது? 2 போட்டில் படகுல அவங்க பயணம் பண்ணுறாங்க. ஒரு போட்டில் ஒரு காலம், இன்னொரு போட்டில் இன்னொரு காலம் வச்சுட்டு பயணம் பண்ணுறாங்க. ஒன்று லௌகீகம், இன்னொன்று அலௌகீகம். 3வது ஹடயோகி மாதிரி உட்காந்துருக்காங்க. 4வது நிமிநாத்தாக இருக்காங்க, அதாவது நியமங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க. 5வது யார்? லஹனில் மகானாக இருக்கிறாங்க, அன்பில் மூழ்கி இருக்காங்க. பாபா கூட ஒரு ஆன்மீக சம்பாஷணை அல்லது சந்திப்பு கொண்டாடும் போது நிறைய குழந்தைங்க நியமத்தோடு உட்காடுறாங்க. அதாவது பாபாவுக்கு கொடுத்து பிராமிஸை மட்டும் அங்கே பண்ணுறாங்க, ஆனால் அன்பினுடைய அந்த பேலன்ஸு அங்கே இல்லை. நியமத்தின் சுமை அவங்கள அங்கே உட்கார வைக்குது, ஆனால் அன்பு என்ற அங்கே சிறகுகள் அங்கே இல்லை. அதுதான் நம்மளை பறக்க வைக்குது. ஒருவேளை நியமத்தின் கூடவே அன்பு இல்லை அப்படின்னா அது சுமையாக இருக்கும். வெறும் வாய்தா மட்டும்தான் அவங்க பண்ணுறாங்க. எல்லாமே நியமப்படி செய்கிறாங்க, ஆனால் எப்படி ரோபோட் மாதிரி செய்கிறாங்க, மெக்கானிக்கல் மாதிரி எல்லாமே செய்கிறாங்க, ஆனால் அதில் உயிர் இல்லை. ஆத்மாவுடைய ஞானம் எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது, ஆத்மாவுடைய ஞானம் எல்லாருக்குள்ளேயும் தான் இருக்குது. ஆனால் யார் தன்யமானவர்கள்? தன்யர்கள் யார்? யாருக்குடைய அந்த ஞானம் எந்த ஆத்மாக்குள்ள இருக்குதோ அவங்க தான் ஞானி, தன்யர்கள், பாக்கியசாலிகள். யாருக்கு ஞானம் அவங்களுடைய வாழ்க்கையாக மாறிடுச்சு, யாருக்கு ஞானம் வீணாக போலியோ அவங்க தான் பாக்கியசாலிகள். அந்த நேரத்தில் நீங்கள் பாப் தாதா கூட சுற்றி வர்றதுக்காக கூட போனீங்க அப்படின்னா அந்த காட்சிகள், 4 பக்கமும் இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் ஆச்சரியமூட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்புறம் காமெடியாகவும் இருக்குது. மார்னிங் வாக் பாபா போகும்போது என்ன பண்ணுறாரு? பாபா வாக் பண்ணி போகும்போது எத்தனை குழந்தைங்களும் இருக்கிறாங்க, பார்க்க போகிறாரு, சுற்றி பார்க்குறது. ஜெய்ப்பூருடைய அந்த மியூசியத்தை வச்சு பாபா அடிக்கடி கம்பேர் பண்ணி சொல்லுவார். ஹடயோகா பண்ணுவாங்க, ஒரே காலில் நிற்பாங்க. சிலர் தலைகீழாக இருப்பாங்க, சிலர் சிரசாசனம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அந்த நேரத்தில் நீங்கள் பாப் தாதா கூடவே நீங்கள் வாக் போனீங்க அப்படின்னா, மார்னிங் வாக் போனீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் பார்ப்பீங்க என்னென்னலாம் இருந்தது காட்சிகள். சிலர் பிச்சை கேட்குறாங்க, சிலர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, சிலர் துக்கமாக இருக்கிறாங்க, சிலர் உதாஷாக இருக்கிறாங்க, சிலர் நியமத்தோடு இருக்காங்க, சிலர் கடையோகியாக இருக்கிறாங்க. ரொம்ப சில ஆத்மாக்கள் தான் கவர்ச்சிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. ஒருவேளை அது வீடியோ பிடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அந்த காட்சிகள் எல்லாம். அந்த நேரத்தில் குழந்தைங்க பாப் தாதாவை மகிழ்ச்சி படுத்துறதுக்கான நிறைய விளையாட்டுகள் அங்கே விளையாடி காட்டுறாங்க. நிறைய குழந்தைங்க அந்த நேரத்தில் பக்தர்களாகவும் ஆயிடுறாங்க. அந்த பக்தர்கள் இன்னும் நல்லா விளையாடுறாங்க வித்தியாசமாக. என்ன விளையாட்டு விளையாடுறாங்க? ஒருத்தர் பக்தர், ஒருத்தர் ஞானி. ஒருத்தர் பக்தர், ஒருத்தர் அன்பானவர். பக்தர்கள் நியமத்தை கீப்பப் பண்ணுறாங்க, ஆனால் அன்பானவர்கள் அன்பை தான் அங்கே மெயினாக வச்சுருக்காங்க. பக்தர்கள் பரமாத்மாவை சர்வவியாபி ஆக்கிட்டாங்க, ஆனால் ஞானி பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க? பகவானை மனுஷனாக மாற்றிட்டாங்க. அதனால் இப்போ செக் பண்ணுங்கள், இந்த சொன்னப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய ஸ்டேஜ் இப்போ என்னவாக இருக்குது. உங்களை நீங்களே ஞானம் அப்படிங்கிற அந்த கண்ணாடியில் பார்த்து செக் பண்ணுங்கள். ஞானம் என்ற கண்ணாடியில் பார்த்து செக் பண்ணுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம் என்ற கண்ணாடி யார்? முரளி. டெய்லி உங்களை நீங்களே பாருங்கள், அந்த பொசிஷன் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கன்னு. நிறைய குழந்தைங்க நினைவு மற்றும் அன்பினுடைய மாலையை பாபாவுக்கு டெய்லி சூடுறாங்க. அதனுடைய நினைவார்த்தமாக தான் பக்தர்கள் தங்களுடைய தேவதைகளுக்கு மாலைகள் இடுறாங்க. யார் சதா அன்பில் மூழ்கிய குழந்தைங்களாக இருக்காங்களோ அவங்க டெய்லி கண்டிப்பாக அந்த அன்பினுடைய மாலைகள், இதயபூர்வமான மாலைகளை உண்மையாகவே லகனில் மகனாக இருக்கிறாங்க, அன்பில் மூழ்கி இருக்காங்க அப்படின்னா அன்பினுடைய உயர்ந்த எண்ணங்கள் மூலமாக
அன்பினுடைய ரத்தின மாலைகள், ஆன்மீக ரோஜா மலர்களை டெய்லி பாபாவுக்கு அவங்க சூடுறாங்க அந்த மலர்களை. அதனால் எல்லா குழந்தைங்களுடைய மாலையினால் பாபா வந்து அலங்கரிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாரு. எப்படி அந்த பக்தர்கள் வந்து முதல் காலையிலேயே தன்னுடைய இஷ்ட தேவதைக்கு மாலையினால் அலங்காரம் பண்ணுற காரியம் தான் செய்கிறாங்க, மலர்களை அர்ப்பணம் பண்ணுறாங்க. அதே போல் ஸ்நேகி குழந்தைகள் கூட பாப் தாதாவிற்கு தன்னுடைய ஊக்கம் உற்சாகத்தினுடைய புஷ்பங்களை அர்ப்பணம் செய்கிறாங்க. யார்? ஞானித்துவ ஆத்மாக்கள். அந்த மாதிரியான ஸ்நேகத்தில் நிறைஞ்ச ஆத்மாக்களுக்கு பாப்தாதா கோடி மடங்கு, பல கோடி மடங்கு அன்பு மற்றும் வரதானங்களுடைய மற்றும் சக்திகளுடைய மாலையை, பாபா சக்திகள் வரதானங்கள் அப்படிங்கிற மாலையை குழந்தைங்களுக்கு போடுறாரு, போட்டு கொண்டிருக்கின்றார். அன்பு மற்றும் சக்தி மற்றும் வரதானங்களுடைய மாலையை பாபா போட்டுட்ருக்கிறாரு. அப்போ என்ன கேட்டீங்க? 2 விஷயங்கள் நம்ம கேட்டோம். ஒன்று அன்பு, இன்னொன்று ஞானத்தின் கண்ணாடி. வெறும் நியமம் மட்டும் இருக்கிறது கிடையாது, நியமப்படி நடக்கிறது கிடையாது. அமிர்த வேலையை எந்திரிச்சேன், போனேன், உட்கார்ந்தேன், அப்புறம் முரளி கேட்குறேன், அப்புறம் சாப்பிட்டேன், அப்புறம் சேவை பண்ணேன், கோர்ஸ் பண்ணேன், ப்ரோக்ராம் பண்ணேன், அப்புறம் ஈவினிங் யோகா பண்ணேன், முரளி படித்தேன், எக்ஸாம் கொடுத்தேன், விவேக்த முரளி எக்ஸாம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எங்கு சென்றது அந்த தீப்பிழம்பு, ஃபயர், சிங்காரி, அந்த புதுமை எங்கே போச்சு? அந்த புதுமை தன்மையை நீங்கள் தேடணும். இப்போ அன்பு இருக்குது, அன்பினுடைய அந்த பேலன்ஸ், ஞானத்தினுடைய மாலை, ஞானத்தினுடைய கண்ணாடி, அன்பினுடைய மாலை, ஞானத்தினுடைய கண்ணாடி. அதனால் அந்த 2 காரியம் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு மாலை இருக்குது, அதில் ஹார்ட் இருக்குது, அந்த இல்லை அப்படின்னா ஹார்ட் போட்டிருக்க மாதிரி ஒரு மாலை, இல்லை ஒரு சித்திரங்கள் படம் உருவாக்குங்க, ஒரு மாலை உருவாக்குங்க. நீங்கள் அதை யாருக்கு போடுவீங்க? பாப்தாதாவுக்கு நீங்கள் போடுவீங்க மாலையை. அந்த மாலையில் ஹார்ட்டினுடைய பிக்சர் இருக்கும், ஹார்ட்டினுடைய பிக்சர் அதில் இருக்குது. அதில் உங்களுடைய விஷயங்களை, பாவனைகளை நீங்கள் எழுதுங்க. எந்த பாவனையை நீங்கள் எழுதணும்? தன்யவாத் அப்படிங்கிற அது நன்றி உணர்வினுடைய அந்த பாவம் வந்து அதில் நீங்கள் எழுதணும். எப்போவாது நம்ம உட்கார்ந்து பரமாத்மாவுக்கு நன்றி சொல்லியிருக்கிறோமா என்ன? நீங்கள் பாபா எனக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு எப்போவாது உட்காந்து பாபாவுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா? நான் என்னெல்லாம் அடைஞ்சிருக்கிறேன். ஒரு நாள் ஃபுல் அமிர்த வேலை வந்து அந்த நன்றியினுடைய யோகாவாக இருக்கணும். தேங்க்யூ பாபா, தேங்க்யூ. வெறும் நன்றி உணர்வு மட்டும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. சகாஷ் கொடுக்க வேண்டாம், ஆத்மயமானி ஸ்திதி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். வெறும் என்ன பண்ணோம்? தேங்க்ஸ். ஏ பிரபு, பாபா நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நாங்கள் எங்கே இருந்தோம், நீங்கள் எங்கே கொண்டு சேர்த்துட்டீங்க. நான் எங்கே இருந்தேன், ஆனால் என்ன எங்கே கொண்டு சேர்த்துட்டீங்க பாபா. வெறும் கம்ப்ளைண்ட் மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா அவங்க துக்கமாக தான் இருப்பாங்க எப்போவுமே. அவங்க என்ன சொல்லுவாங்க, இதயத்தில் உனக்கு இடம் கேட்டேன், ஆனால் என்னை காலில் உட்கார வச்சுட்ட, காலடிகளில். இது என்ன பண்ணிட்டீங்க நீங்கள்? அதாவது காலடி நம்ம கேட்டோம், ஆனால் பரமாத்மா நம்மளை என்ன பண்ணிட்டாரு? இதயத்திலே உட்கார வச்சுட்டாரு. நம்ம கால் அடியினுடைய அந்த தூசியாக இருக்க நமக்கு வாக்கியம் வேணும் அப்படின்னு தான் பக்தியில் நம்ம கேட்டோம். ஆனால் பரமாத்மா நம்மளை இதயத்தில் உட்கார வச்சுட்டாரு, சொல்லப்போனால் தலைக்கு மேலே உட்கார வச்சுட்டாரு. அதனால் இதுக்கு பேர் தேங்க்யூ யோகா, அதாவது நன்றி உணர்வு, அபோபாவ், தேங்க்யூ, கிராட்டிடியூடு, கிருத்தியக்தா. நீங்கள் எனக்கு என்னெல்லாம் கொடுத்துட்டீங்க பாப்பா. தன்னுடைய பிரச்சனைகள், தன்னுடைய கஷ்டங்கள், தன்னுடைய சாதனைகள் அதை மட்டுமே சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆத்மா வந்து டயர்ட் ஆகிடுது. ஆத்மாவுடைய ரொம்ப ஆழமான துக்கம், எனக்கு வந்து யாருமே இல்லை, என்னை யாருமே அன்பு பண்ணல, யாரும் என்ன கேட்குறது கூட இல்லை, கேட்குறது கூட எனக்கு ஆள் இல்லை, நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்குன்னு யார் இருக்கா. நம்ம என்னமா இருக்கிறோமோ அதற்கு காரணம் நம்ம தான். நான் துக்கமாக இருக்கலாம், இல்லை சுகமாக இருக்கலாம், அதுக்கு நான் தான் காரணம்.
நம்ம மனசு தான் நம்மளுடைய காரியங்கள், நம்மளுடைய ஸ்டேஜ் வந்து சொர்க்கமாக இருக்கணுமா நரகமாக இருக்கணுமா அப்படிங்கிறத நிர்மாணம் பண்ணுது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். அவங்கள்ட்ட ஒன்றுமே இருந்திருக்காது, ஆனால் அவங்க அந்த மாதிரி உயர்ந்த நிலையை அடைஞ்சிருப்பாங்க. எல்லாத்தையுமே அவங்களே உருவாக்கி உயர்ந்த நிலையை அடைஞ்சிருப்பாங்க சொந்த காலில். ஜான் மில்டனுடைய வார்த்தைகள் இது. ஜான் மில்டனே ரொம்ப கஷ்டத்தில் இருந்தவர். அவர் அந்தளவு ரொம்ப உயர்ந்த படைப்புகளெல்லாம் அவர் படைத்தார். அதாவது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சார், நிறைய புது புது கண்டுபிடிப்புகள். ஒருத்தவங்க வந்து சரீரம் விட்டுறாங்க. அப்போ யமராஜ் வந்து அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வராங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் நல்ல நல்ல காரியம்லாம் செஞ்சீங்க, அதனால் நீங்கள் நேராக பிரபு தாமத்துக்கு போங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் சொர்க்கத்தையும் பார்க்கணும் நரகத்தையும் பார்க்கணும், ரெண்டுமே பார்க்கணும். யமராஜ் சொல்கிறாரு, அங்கே பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு. டேரெக்டாக நீங்கள் சொர்க்கத்துக்கே வாங்க, பரமாத்மா தாமத்துக்கு போங்க அப்படின்ட்டு. அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் பார்க்கணும் கண்டிப்பாக. சரி, யமராஜ் சொல்கிறாரு, சரி ஓகே, நம்ம போகிற வழி அந்த வேலை தான் இருக்குது, அப்படியே பார்த்துட்டே போயிடலாம். அப்படியே சைட் சீன் பார்க்குற மாதிரி ஆனால் பார்த்துட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு நரகம் வருது போகிற வழியில். நரகத்தில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில், ரொம்ப கொடுமைகளில் இருக்காங்க, நிறைஞ்சிருக்காங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப எலும்பு தோலுமாக இருக்காங்க. பாபா சொல்கிற மாதிரி அவங்க வயிறு ஒட்டி இருக்கு முதுகோட. அப்போ அந்த மாதாஜி கேட்குறாங்க, உன்னுடைய நிலைமை ஏன் இப்படி ஆயிடுச்சு? உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்கிறது இல்லையா? இவ்வளோ எலும்பு தோலுமாக இருக்கீங்களே. அவர் சொல்கிறாரு, இங்கே ஒன்றுமே கிடையாதுங்க அப்படின்ட்டு. இங்கே வந்து ஒன்றுமே கிடையாதுங்க அப்படிங்கிறாரு அங்கே இருக்கிறவர். அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, அதோ மேலே பெரிய பாத்திரம் இருக்குது, அப்போ அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, அதுக்குள்ளே போஜனம் இருக்குது, சாப்பாடு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எப்படி ஏறுறது? அது 300 அடி உயரத்தில் இருக்குது. அதனால நாங்கள் பசியிலேயே இப்படி இருக்கோம், வாடிட்டுருக்கோம், வறுமையில் வாடிட்டுருக்கோம், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கருணை வருது அந்த மாதாஜிக்கு. ஆனால் யமராஜ் சொல்கிறாரு, நமக்கு லேட் ஆகிட்டு இருக்குங்க, வாங்க போகலாம், டைம் ஓவர். சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அங்கே போனால் எல்லோரும் சுகமாக இருக்கிறாங்க, எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, நீங்கள் எல்லாம் எவ்வளோ சுகமாக எப்படி இருக்கீங்க? அவங்க சொல்கிறாங்க, இங்கே எல்லாமே இருக்குது, இல்லாதது இல்லவே இல்லை. அவங்க கேட்குறாங்க, சரி சாப்பாடு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க, போஜன் இருக்கா? அவங்க சொல்கிறாங்க, அதோ பாருங்கள், அது பெரிய பாத்திரத்தில் எப்படி அங்கே நரகத்தில் இருந்தோ அதேமாரி பெரிய பாத்திரத்தில் எல்லாம் சாப்பாடு எல்லாமே அங்கே இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, இதுதான் ரொம்ப உயரத்தில் இருக்குது, 300 அடி உயரம், நீங்கள் எப்படி போய் அதை எடுக்கிறீங்க? அவங்க சொல்கிறாங்க, இங்கே நிறைய மரம் இருக்குங்க, அந்த மரத்தை வச்சு நாங்கள் ஏணிப்படி உருவாக்கி போய் எடுத்து சாப்பிட்றோம். யம்ராஜ் சொல்கிறாரு, பாருங்கள், நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் இதுதான் வித்தியாசம். அங்கே எல்லா மனிதர்களும் அலட்சியமாக இருக்காங்க, சோம்பேறித்தனமாக இருக்காங்க, எதுவும் செய்ய விரும்புறதில்லை. எல்லாமே அவங்க கையை தேடி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. முயற்சி பண்ணுறது, சாகசம் பண்ணுறது அங்கே கிடையாது. சவால்களும் அங்கே இல்லை. அதனால் அவங்க நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அடுத்த பக்கம் அதே சூழ்நிலைகள் தான் இருக்குது, ஆனால் அங்கே சொர்க்கத்தினுடைய அனுபவத்தை பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க உதாசியாக இல்லை, துக்கமாக இல்லை, க்யூரியாசிட்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும், ஒவ்வொரு சூழ்நிலையும், ஒவ்வொரு சங்கடத்தையும் என்னென்னு புரிஞ்சிட்ருக்காங்க. முன்னேற்றத்திற்கான வாயிலாக புரிஞ்சிருக்காங்க. நேற்று அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்தது, அது அனுகூலம் இல்லாததாக இருந்தது. ஆனாலும் யோகியினுடைய பரிபாஷை என்ன, யோகியினுடைய டெஃபினேஷன் என்ன? இந்த புகழ், இகழ், வெற்றி, தோல்வி, உயர்வு, தாழ்வு, ஏற்றம், இரக்கம் அனைத்தும் அன்பானதாக இருக்கும், பிடித்தமானதாக இருக்கும். குளிராக இருக்கலாம், வெப்பமாக இருக்கலாம், மரணமாக இருக்கலாம், பிறப்பாக இருக்கலாம், இறப்பாக இருக்கலாம், பகலாக இருக்கலாம், இரவாக இருக்கலாம். ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் சமமான பாவனையில் இருப்பாங்க, பாவோடு இருப்பாங்க. சமானதா தான் பவித்ரதா. பியூரிட்டியினுடைய மிக உயர்ந்த பரிபாஷா என்ன? சமானதா, ஈக்குவலைசேஷன். எல்லா விதமான சூழ்நிலைகளும் யார் ஸ்திரமாக இருக்காங்களோ, ஸ்திரமாக இருக்கிற நிலை தான் பியூரிட்டி. பியூரிட்டி அப்படின்னா சமானதா. கீதையினுடைய 2வது அத்தியாயத்தில் வர்ணனை இருக்குது. திட பிரதிஜ்ஞான் அப்படின்ட்டு யோகியினுடைய லட்சணம் என்ன அப்படின்ட்டு அதில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஞானத்தினுடைய கண்ணாடியில் பாருங்கள். என்ன பார்க்கணும்? ஞானத்தினுடைய கண்ணாடியில் பார்க்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? முரளியை படிக்கணும்.
ஞானத்தினுடைய கண்ணாடியை பார்க்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? முரளியினுடைய சிந்தனை பண்ணணும், அதை யோசிக்கணும், அதை அத்தியாயம் பண்ணணும், அதை கடையணும். அதாவது இது வாழ்க்கை, இது முரளி, ரெண்டுமே டேலி பண்ணணும், ரெண்டையும் இணைக்கணும், ஒன்றாக்கணும். இந்த இதில் சொல்லியிருக்குது முரளியில் இந்த மாதிரி இருக்கணும் நம்ம லைஃப்பில். ஆனால் வாழ்க்கையில் என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். உன்னை போல் பாக்கியசாலி யாருமே இல்லைன்னு வருது வானிலை முரளியில். ஆனால் நான் என்னை எவ்வாறு உணர்கிறேன், அந்த மாதிரி உணர்கிறேன்னா நான் துக்கமானவன் உணர்றேனா, ஆனால் பாக்கியசாலியாக உணர்றேனா, துக்கமானவனாக உணர்றேனா? நம்மளை வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக நம்மளை முன்னேக்கி கொண்டு போனது யார்? வெற்றியா தோல்வியா? யார் நம்மளை அதிகமாக முன்னாடி கொண்டு போனது? புகழா இகழா? நம்ம முன்னேறி போகிறதுக்கு அதிகமாக தூண்டுதலாக இருந்தது புகழா இகழா? விரோதங்கள் என்னை முன்னாடி கொண்டு போச்சா, இல்லை என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க என்னை முன்னாடி கூப்பிட்டு போனாங்களா? நம்மளுடைய நண்பர் யார்? நண்பர்கள் எவ்வளோ அதிகமாக விரோதமோ அந்த அளவு அதிகமாக விழிப்புணர்வு, ஜாக்ரன், அவேர்னஸ். நம்மளுடைய நண்பர்கள்னால் நம்மளை விழித்தலை வைக்கிறவங்களா இல்லை நம்மளை தூங்க வைக்கிறவங்களா? யார் நமது நண்பர்கள்? விழித்தலை வைக்கிறவங்களா தூங்க வைக்கிறவங்களா? ராத்திரி பகலாக நம்மளை பற்றி புகழ் பாடிட்டே இருக்காங்க. புகழ் புகழ், நீ இப்படி, நீ அப்படி, உன்னை போல் யார் இருக்காங்க? அவங்க கூட நம்ம இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்மளும் தூங்கிடுறோம். நம்மளுடைய நிந்தனை பண்ணுறாங்க யாராவது, நம்மளை விழிப்புணர்வு வச்சுருக்கிறாங்க, நம்மளுடைய காலை பூமியில் உட்கார வச்சுருக்காங்க. அதனால் இன்றைக்கி 2 காரியம். ஒன்று ஒரு கார்லேண்ட் மாலை, அதை உருவாக்கணும், வரையணும். இதயத்தினுடைய மாலை, ஹார்ட் இருக்கணும். அதில் என்ன? அன்பு, நன்றி, வேறு என்ன எழுதுவீங்க? சுக்ரியா, தன்யவாத். அதை தவிர கிராட்டிடியூடு, கிருத்தியதக்தா, சுக்ரானா எல்லாமே வந்துருச்சு. வேறு சொல்லுங்கள். ஆபார் இதெல்லாமே. இதயத்தினுடைய பாடல் ஆஹா ஆஹா, அதை எழுதுங்க. ஆஹா ஆஹா, வாவ். வேற என்ன? அன்பு. வேற என்ன? நிச்சயம். வேற என்ன? அனுபவம். அந்த மாதிரி ஒரு மாலையை நீங்கள் உருவாக்கணும். இந்த ஒரு படமாக வரைங்க. அதை பாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு கார்டு உருவாக்கணும். அதில் எழுதணும், நான் டெய்லி என்னை நான் தினமும் செக் பண்ணுவேன் கண்ணாடியில். நம்மளே எழுதியிருக்கோம், ஒரு வாக்கியம் எழுதியிருக்கோம் அப்படின்னா அது ரொம்ப சக்திசாலியானது. நம்மளுடைய கைகளால் நம்ம எழுதியிருக்கணும். அதை நம்மளோட நோட்ஸ் எல்லாம் எழுதுறோம்ல டெய்லி, வானிலினுடைய பாயிண்ட்ஸு, அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் டெய்லி நோட்ஸ் எழுதணும். டைரி வச்சு பேனா, பென்சில் எல்லாமே வச்சுருக்கணும். புது புது பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் வருதோ அதை எழுதணும். இல்லைன்னா டச் ஆகுதோ அந்த விஷயங்களை எழுதணும். இதனால் என்ன ஆகுது? அதை நம்ம எழுதலை அப்படின்னா அப்புறம் மறந்து போயிடுது. நம்ம அந்த நேரத்தில் நமக்கு டச் ஆகுது, அதுக்கப்புறம் நமக்கு ஞாபகம் இல்லாமல் போயிடுது. எழுதணும் அப்படின்னா அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை 1 வருஷம் கழித்து நம்ம பார்க்குறோம், படிக்கிறோம், இல்லைனா கொஞ்சம் நாள் கழித்து படிக்கிறோம் அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த பாவனை நிறைந்த நேரத்தில் அந்த வார்த்தைகள் நம்ம எழுதியிருக்கும் போது அதில் சக்தி நிறைஞ்சிருக்கும். அது நமக்கு ஃபீல் ஆகும். அதனால் அதை எழுதணும். அதனால் இன்றைக்கி இந்த 2 காரியங்கள் எல்லாருக்குமே இதை செய்யணும், ஹோம்ஒர்க். அடுத்தது இன்றைக்கி என்ன டேட்டு? 18th 18ஆம் தேதி. இப்போ 1987 1987 28 முரளியை நீங்கள் படிக்கணும். 20ஆம் தேதி அதுக்கு எக்ஸாம் வரும். எல்லாருக்குமே எக்ஸாம் இருக்குது. எத்தளவு நம்ம நம்மளுடைய மனசை ஞானத்தில் நம்ம மூழ்கடிச்சு வச்சுருக்கணுமோ அந்தளவு வீணான எண்ணங்கள் நமக்குள்ளே வராது. இல்லைனா மனசு வீணான பக்கம் போகிறதுக்காக நிறைய வழிகள் இருக்குது இந்த உலகத்தில். ஒன்று கடந்த காலத்துக்கு போகுது, இல்லை அப்படின்னா எதிர்காலத்தில் போகுது. இப்போ 280 கொஸ்டின்ஸ் நமக்கு பார்த்தோம்ல, டெய்லி 10 கொஸ்டின். அதனுடைய 28 முரளியினுடைய 280 கொஸ்டின். இதனுடைய ஆடியோவும் இருக்குது. எல்லா கொஞ்சம் பிரதர்ஸ் சேர்ந்து டெய்லி நம்ம கேள்வி கேட்கக்கூடிய அந்த ஆடியோவினுடைய ரெக்கார்டு கூட MP3 இருக்குது. 280 கொஸ்டினுடைய ஆடியோ, அதை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை போஸ்ட் பண்ணுவோம் நாங்கள் குரூப்பில். ஆனால் 2-3 மணி நேரத்துக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி. அதை நீங்கள் ஒரு தடவை தான் கேட்கணும். ஓகே, ஒன்லி ஒன்ஸ். அடுத்தது
21ஆம் தேதி வந்து 88 எல்லா முரளியுமே முடிஞ்சிடும். 1988 முரளி போயிட்டுருக்கு இல்லையா. 22ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் 8 நாள் நம்ம வந்து அந்த 1988 முரளியை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். அதனுடைய கேள்விகள் வந்து ஒவ்வொரு முரளியிலேருந்து 3 கொஸ்டின் நம்ம உருவாக்குறோம். அதை 1988 மொத்தம் முரளி வந்து 21. இப்போ 3 நம்ம கொஸ்டின் அதில் எடுக்கிறோம். 21 முரளியிலேருந்து 3 கொஸ்டின் நம்ம எடுக்கிறோம். அதாவது ஒவ்வொரு நாளும் 7 கொஸ்டின் இங்கே கேட்போம் கிளாஸில். அப்புறம் 30ஆம் தேதி வந்து அந்த 1988 வாணியினுடைய டெஸ்ட்டு நடக்கும். அப்புறம் 1ஆம் தேதியிலிருந்து 1989 முரளி 89 முரளி ஸ்டார்ட் ஆகும். 1989 டோட்டலே 15 முரளி தான். அப்போ வந்து இங்கிலீஷ் கிளாஸ் கிடையாது. அரை மணி நேரம் வந்து முரளியை ரிவைஸ் பண்ணணும். 15 நாள் அரை மணி நேரம் அமிர்தவேளை கிளாஸ் நடக்குதுல, அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டுமே ஒன்றாவே நடக்கும். அதனால் இன்றைக்கும் நாளைக்கும் நல்ல முறையில் முரளியை 1987 முரளியை வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க, ஸ்டடி பண்ணுங்கள். வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் வருது அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அதை கார்ட்டூன் ஷோ அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் வந்து நீங்கள் பேப்பர்னு புரிஞ்சுக்கோங்க. பேப்பர் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம பாஸ் ஆகணும். ரெண்டாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? பிரச்சனைகளை இது வந்து ஒரு பேப்பர் டைகர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். காகித புலி, அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை, உயிரே இல்லை. அப்புறம் ஒரு கார்ட்டூன் ஷோவாக புரிஞ்சுக்கணும். பயப்படுத்துறதுக்காக வரல, நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக வருது. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம மனோரஞ்சனமாக மாற்றிக்கணும், அதாவது என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றிக்கணும். அப்போ நமக்கு துக்கம் அனுபவம் ஆகாது. இது என்னது? பிரச்சனைகள் என்னது? பரிஸ்திதி என்னது? ஒரு பொம்மை, விளையாட்டு பொம்மை. பிரச்சனைகள், விக்னங்கள், தடைகள் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. யாருக்கு பிரச்சனையே பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே இல்லைங்க. பிரச்சனைகள் வந்து சமமாக இருக்குது எல்லாருக்குமே. அதாவது சிலர் வந்து எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது, ஆனால் சிலர் வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது, ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சிலர் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் போயிடுறாங்க. ஒரே மாதிரியான பிரச்சனை தான், இந்த மாதிரி 2 விதமான ரிசல்ட் கிடைக்குது. அதாவது சூழ்நிலைகள் வந்து ஒரு மலை, அதில் நான் ஏறணும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. பரிஸ்திதிகள் என்னது? ஸ்டெப்பிங் ஸ்டோன், படிக்கட்டுகள், தடைக்கற்கள் அல்லது படிக்கட்டுகள். ஏனி அதில் ஏறி நம்ம அடுத்த நிலைக்கு போகிறோம். பிரச்சனைகள்னால் ஒரு சேலஞ்ச், ஒரு சவால். இது ஒரு சூழ்நிலை. பிரச்சனைகள் என்னது? ஒரு சுத்தியல். எதுக்காக வந்திருக்கு? என்ன செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கு, என்ன வந்து பரிஸ்தாவாக மாற்றுறதுக்கு வந்திருக்கு. இந்த பரிஸ்திதி சமோசா மாதிரி என்ன பண்ணுங்க, அப்படியே சாப்பிட்ருங்க. இது வந்து ஒரு கிஃப்ட்டு, இது வந்து பரிசு. என்னெல்லாம் வருதோ இது எல்லாமே புயல் அல்ல, பரிசு. விரோதத்தில் வந்து துக்கம், ஏற்றுக்கிறோம் அப்படின்னா அதில் சுகம். ஃபைட் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கிறீங்க, இப்படி ஏன் அப்படி ஏன் அது எப்படி இது எப்படி, கேள்வியே நம்மளை கீழே விழ வச்சிடும். என்ன நடந்துகிட்ருக்கோ அது ரொம்ப நல்லது, நல்லா தான் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் என்னெல்லாம் பிரச்சனைகள் வருதோ அது வந்து பிரச்சனையாக தெரியாது. உண்மையிலே வந்து சொல்லப்போனால் பிரச்சனைகளே அல்ல, நம்மளுடைய மனதில் உருவான கற்பனைகளின் வடிவமைப்பு. நம்மளுடைய மனதால் உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை காட்சி பிழை அப்படின்னு ஒரு உண்டு இலக்கணத்தில். அதேமாதிரி இது ஒரு பொய் காட்சி. சூழ்நிலைகளோட நம்ம ஃபைட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே கஷ்டங்கள் உருவாகுது, பிரச்சனைகள் உருவாகுது. ஃபைட் பண்ணக்கூடாது. அது ஒரு விளையாட்டாக, ஒரு ஸ்போர்ட்ஸாக எடுத்துக்கணும். அதே போல் இந்த படிப்பை கூட நீங்கள் ஒரு விளையாட்டாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு சுமை கிடையாது. அச்சா. ஓம் சாந்தி.